ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டு மெயில் அப்டேட், ஆடியோ அப்டேட்னு எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து டிசம்பர் மாதமே இன்டர்வியூலாம் நடந்து முடிஞ்சு, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வந்து முடிஞ்சு இப்போ ஏப்ரலுக்கு வந்துட்டோம். ஸோ ரீசெண்டாக ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம சேனலில் நான் ஆடியோ வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆடியோ நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமேட்டு சென்னையிலேருந்து ஒரு மெயில் அப்டேட் வந்திருக்கு. நாமக்கல்லேருந்து மறுபடியும் ஒரு ஆடியோ வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் நாமக்கல்லே ஒரு 3 ஆடியோ போட்டிருக்கேன். கிருஷ்ணகிரி வீடியோ ஆடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு திருநெல்வேலி, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திண்டுக்கல் இதெல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ வந்து பார்க்கலன்னா பாருங்கள், நம்ம வீடியோவோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, மேலே ஐக்கானில் இருக்குது, எல்லாமே நான் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வந்துட்டு சேலம் மாவட்டத்தில் ஆடியோவில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ப்ரோ மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு காஞ்சிபுரம் எதுவும் தெரில, ராணிப்பேட்டையில் அப்டேட் இல்லை, தேனியில் தெரில, மதுரையில் தெரில, கிருஷ்ணகிரியில் தெரில, இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில் தெரில, விழுப்புரத்தில் தெரில, எதுவுமே தெரிலிங்களா, இங்கெல்லாம் ஃபோனே எடுக்க மாட்டாங்க, அப்டேட் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு டிஆர்பி வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது தான். ஸோ அங்கங்கே ப்ராசஸ் நடக்கிற இடத்துல இப்போ நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் நமக்கு ஒரு 4-5 ஆடியோ ரிசல்ட் வருது வரல, அது செகண்டரி. ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட்டாவது கிடைக்குது. ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோன் பண்ணி பேசினதான் எனக்கு மெயில் பண்ணுறாங்க. கமெண்ட்டில் அவங்களும் வந்து நான் பேசின ஆடியோலாம் சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் ஆடியோ போடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வர ஆடியோ தான் நான் போடுறேன். ஒரே டிஸ்ட்ரிக்ட் 4-5 தடவை போடுறேன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நானும் ஒரு ஆடியோ கிரியேட் பண்ணி போடுறதுனா நான் எல்லா மாவட்டமும் இன்னும் போட்டிருப்பேன். 38 மாவட்டமும் நான் ஒரு ஆடியோ கிரியேட் பண்ணி போட எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எனக்கு அது தேவையில்லை. நமக்கு கிடைக்கிற உண்மையான அப்டேட் இந்த மாதிரி இப்போ பாருங்கள், கண்ணு முன்னாடி நம்ம வந்து ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா, இது வந்து சென்னையிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அனுப்புனது தான். வந்து இந்த மாதிரி மெயிலில் வந்து அவர் மனு போட்டிருக்காரு, அந்த மனுவுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலுக்கு வர எனக்கு கிடைக்கிற அப்டேட்ஸை மட்டும் தான் நான் வீடியோவாக கொடுக்குறேன். நான் வந்து போடணுன்னா டெய்லியும் கூட ஏதோ ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஓகே, சேலத்துலேருந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு வந்துடுவோம். அந்த ஆடியோ ஃபஸ்ட்டு கேட்டு வந்துடுங்க. ஹலோ சார். வணக்கம் சொல்லுங்க சார். இந்த டிஆர்பி ரேஷன் ஷாப் ரிசல்ட் எப்படிங்க சார் வரும்? ரேஷன் ஷாப் அதாங்க வரும்போது உங்களுக்கு கால் பண்ண இது பண்ணுவாங்க, பேப்பரில் போடுவாங்க. பேப்பரில் போடுவாங்களா? ஓகே சார். இல்லை மார்ச் மாதம் எண்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க இல்லைங்க, வரும்போது உங்களுக்கு பேப்பரில் கட்டாயம் போடுவாங்க. பேப்பரில் வந்துட்டு அதுக்கப்புறம் வெப்சைட்டில் வருங்களா? ஆமாம் சரிங்க சார். இந்த மாதிரி வருவாங்க, வெப்சைட்லேயே வருவாங்க. சரிங்க சார். வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வெப்சைட்டில் போடும்போது கண்டிப்பாக பேப்பர்லேயும் போடுவாங்க. சரி ஓகேங்க சார். இந்த மாதம் எதிர்பார்க்கலாங்க சார்? பார்க்கலாங்க. சரி ஓகே. ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சேலம்லேருந்து எந்த அப்டேட்டுமே இல்லை. நான் கூட சேலமுக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோனே இப்போ சரியாக போகலை. யாரோ ஒருத்தருக்கு லக்கில் ஒரு டைமில் இந்த மாதிரி ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. ஸோ நிறைய பேர் ஃபோனே போகலையே, உங்களுக்கு மட்டும் எப்படி ஃபோன் கிடைக்குது அப்படிலாம் கேட்குறீங்க. அப்போல்லாம் கிடையாது. நீங்கள் பண்ணுறப்ப எடுக்காமல் இருக்கலாம், அவங்க பண்ணுற டைமில் எடுக்கலாம். ஒருத்தர் நேரில் போய் கேட்குறீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தரப்புலேருந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ சேலமில் வந்திருக்க ஃபஸ்ட் அப்டேட்டே இது தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பரை பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து செகண்டரி தான். என்ன கேட்டால் பேப்பரில் ரிசல்ட் வரும், இந்த தேதியில் வரும், இப்போ வரும்லாம் வரவே வராது. அது உண்மை. இவர் தெரிஞ்சதே இவர் சொல்கிறாரு. அதுதான் என்ன கேட்டால் டிஆர்பியில் அவர் தெரிஞ்சதே அவர் சொல்கிறாரு ஃபோன் பண்ணிட்டுமேனு. உண்மை என்னன்னா அவர் சொன்னார் பார்த்தீங்களா கடைசியாக, அதுதான் உண்மை. வெப்சைட்டில் வரும், வெப்சைட்டில் வரப்போ பேப்பர்லேயே வரும். ரிசல்ட் வந்துருச்சுன்னு வேணால் வருமே தவிர வரப்போகுதுன்னு வராது. இது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், எஸ்எம்எஸோ மெயிலோ போஸ்ட்டோ இதில் எதுவுமே உங்களுக்கு ரிசல்ட் உங்களை தேடி வராது. டிஆர்பி வெப்சைட்டில் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு ஒரு வாரத்தில் கால் லெட்டர் வீடு தேடி போஸ்ட்டில் வரும். ஸோ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ சேலமில் வந்துட்டு இந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருக்கு. இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலான்னு மட்டும் சொல்கிறாங்க. ஏப்ரல் மாதத்தில் எதிர்பார்க்கலாம். நாமக்கல்லில் கூட ரீசெண்டாக ஒரு 2-3 ஆடியோஸ் போட்டேன், அதில் இதே மாதிரி சொன்னாங்க. ஸோ மறுபடியும் இப்போ நாமக்கல்லில் இன்னொரு ஆடியோ அமைச்சிருக்கிற சப்ஸ்கிரைபர், அது இதிலே ப்ளே பண்ணுறேன், கேட்டுட்டு வாங்க. சார் நாமக்கல் ஜெயராஃபி. ஹலோ. வந்துடும் மேம், இந்த மாதத்துக்குள்ள வந்துடும். சரி ஓகே, தேங்க்யூ. நாமக்கல்லில் வந்து இந்த மாதத்துக்குள்ளே வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ட்டும் எனக்கு ஆடியோ கிடைக்க நான் உடனே உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த சென்னையிலேருந்து வந்த இந்த மெயில் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் மனு போட்டிருக்காரு. அந்த மனுவுக்கு அந்த ரிப்ளை என்ன வந்திருக்குன்னு சொல்லி அதை அனுப்பிச்சிருக்காரு பிடிஎஃபாக. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதை அப்படியே படிக்கிறேன், அதை அப்படியே பார்த்துடலாம். கூட்டுறவுத்துறைக்கு இந்த மாதிரி அதாவது நம்ம வந்து ரிசல்ட்டுக்காண்டி ஒரு மனு போடுவோம், அதுக்கு அவங்க ரிப்ளை மனு போடுவாங்க. அதுதான் இது. ஸோ அவங்க அனுப்புறது நமக்கு பாருங்கள், பெருநரில் தான். இப்போ பெருநர்னா இப்போ அனுப்புவாங்கல்ல, ஃப்ரம் டூன்னு சொல்லுவோம்ல, அதில் பாருங்கள் அவர் பேர் முகவரியில் பிரபாகரன் மட்டும் போட்டிருக்கு. பாருங்கள் கீழே வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஈவேரா நெடுஞ்சாலை கீழ்ப்பாக்கம் சென்னையிலேருந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அவர் வந்து போட்டிருக்காரு இந்த மாதிரி வந்து வருடம் மாதம் இதெல்லாம் ஓகே. முக்கியமான மேட்டரை மட்டும் என்னன்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட்டை மட்டும் பார்த்துருவோம். பொருளில் வந்து மாண்புமிகு முதலமைச்சரின் உதவி மைய இணையத்திலிருந்து பெறப்பட்ட மனு.
அந்த நம்பர் கொடுத்துட்டு மீது நடவடிக்கை மேற்கொண்டு அறிக்கை அனுப்புதல் தொடர்பாக மாண்புமிகு முதலமைச்சரின் உதவியை மனு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ முதலமைச்சரின் உதவி மையம் என்ன அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லேண்ட் ஃபோன் நம்பரு, மனுதாரர் பெயர் பிரபாகரன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோரிக்கையின் சுருக்கம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள நியாய விலைக்கடை விற்பனையாளர் கட்டுனர் பணியிடங்களுக்கு ரிசல்ட் வெளியிடுதல் தொடர்பாக தமிழ்நாடு முழுக்கவே காமனாக வந்து கேட்டிருக்காரு. இந்த மாவட்டம் இல்லை, சென்னையோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ சேல்ஸ்மேன் பேக்கருக்கு ரிசல்ட் வெளியிடுறதுக்கு தொடர்பாக அதனோட சுருக்கம் அதுதான். குறிப்புரையில் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் பணியிடத்திற்கான நேர்முகத் தேர்வு, சென்னை விற்பனையாளர் பணியிடத்துக்கான நேர்முகத் தேர்வு தவிர, ஏன்னா அங்கே மட்டும் இன்டர்வியூ நடத்தலை, ஏதோ ஒரு சம் இஷ்யூஸ்னால நடைபெற்று தவிர மற்ற எல்லாமே, அதாவது சென்னை சேல்ஸ்மேனை தவிர மற்ற எல்லாமே நடைபெற்று நிறைவடைந்துள்ள நிலையில் தெரிவாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடுவதற்கான பணி நடைபெற்று வருகிறது. விரைவில் தெரிவாளர்களின் விபரம் வெளியிடப்படும். அதாவது இறுதிப்பட்டியல் வெளியிடுறதுக்கான இறுதியான வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கு, ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி இதாவது சொல்கிறாங்களே. நமக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸே இல்லாமல் தானே ஜனவரி பிப்ரவரிலாம் இருந்தோம். ஸோ இந்த மாதிரி காமனாக தமிழ்நாடு முழுக்க ப்ராசஸிங் போயிட்டுருக்கு, வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு கோரிக்கை ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதானே, ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரிப்ளை, ஒரு ஃபோனில் சொல்கிறதோ ஒரு மெயிலில் சொல்கிறதோ, இந்த மாதிரி நமக்கு அஃபிஷியலான ரிப்ளை வந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஏதோ ஒன்று கிடைக்கும், அப்டேட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ வந்து அவ்வளோதான், கீழே அட்ரஸ் கொடுத்து தலைமைச் செயலகம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு மெயில் பண்ணி இது சேனலில் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சேலம்லையும் சரி நாமக்கல்லையும் சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறது, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனலோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, innovativkarthi811@gmail.com. அதுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஊரில் என்ன நடக்குங்கிறது மற்றவங்க நம்ம ஊரில் வேறு யாராவது பேசினது ஒரு அப்டேட்ஸோ இல்லை வேறு டிஸ்ட்ரிக்டில் என்ன நடக்குதுங்கிற எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேனலில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் நிறைய மாவட்டம் போட்டிருக்கேன், பின்னாடி போய் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்த மாவட்டம் மனு மெயிலு அப்டேட்டு எதுவுமே கரெக்டான இதாக இருந்தால் மட்டும்தான். சும்மா வந்து இப்போ வரும் அப்போ வரும்னு வெறும் வாயில் சொல்லிட்டு போக நம்ம சேனலில் நான் வரவே மாட்டேன். எவிடன்ஸோட ஒரு மனுவோ இல்லை ஒரு ஆடியோவோ இந்த மாதிரி கரெக்டான இதோட தான் நான் வந்து நம்ம சேனலில் எப்பயுமே போஸ்ட் பண்ணுவேன். ரிசல்ட் வந்துருச்சு, சாயந்தரம் வந்துடும், இன்னும் 2 நாளில் வந்துடுச்சு, பார்த்துட்டிங்களா, உங்கள் நம்பர் இருக்கா, உங்கள் பேர் இருக்கா, உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கா, உங்கள் அப்பா பேர் இருக்கா, இந்த மாதிரிலாம் நம்ம சேனலில் ஒரு நாள் கூட நான் போட்டதே இல்லை. நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் வர வரைக்கும் நான் அப்டேட்ஸ் கொடுப்பேன். ரிசல்ட் சீக்கிரமே வந்துடும், கொஞ்சம் பொறுமையாக வரும். மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட் ப்ராசஸிங் பண்ணி தான் வரும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏற்றி இறக்கம் இருக்கும், அப்டேட்ஸ் இருக்கும், ரிசல்ட் முன்ன பின்ன வரும். ஆனால் எல்லாமே அப்டேட்ஸ் கிடைக்கும், வரும். ஒரு நியூஸ் பேப்பர் எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் நான் எந்த மாவட்டமாக இருந்தாலும் நான் கலெக்ட் பண்ணி போடுவேன். ஸோ நம்ம சேனலை நம்புங்க, என்ன நம்புங்க, சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக உங்களுக்கு கலெக்ட் பண்ணி எல்லா அப்டேட்ஸும் கொடுக்குறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஎன்பிசி இன்னோவேஷன் சேனல். அடுத்த ஒரு ஆடியோ அப்டேட் மெயில் அப்டேட்டோட நம்ம ரெகுலராக நம்ம வந்து வீடியோ போடுறேன். இன்னும் போடாத மாவட்டம்லாம் நிறைய இருக்குது. நிறைய பேர் விருதுநகர், தேனி, ராணிப்பேட்டையில் அப்டேட் இல்லை, கள்ளக்குறிச்சியில் இல்லை, விழுப்புரத்துலலாம் கேட்குறீங்க. ஏன்னா போன தடவை வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ அதுக்கெல்லாம் எதுக்குமே கவலைப்படாதீங்க. நான் வந்து எல்லாமே உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். நம்பிக்கையோடு இருங்க, ரிசல்ட் வரும். ஒவ்வொரு அப்டேட்டாக நமக்கு போக தான் ரிசல்ட்டை நோக்கி நம்ம போக முடியும். ஏப்ரலில் வருங்கிறது இப்போதைக்கான அப்டேட்ஸு. அடுத்தடுத்து பார்க்கலாம் நமக்கு என்ன மாதிரி அப்டேட் வருது. நியூஸ் பேப்பர்லேயுமே அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆள் கம்மியாக இருக்குது, எங்களுக்கு ஆள் போடுங்க, எங்களால் வேலை செய்ய முடியல, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் சொல்லும்போது அவங்க அடுத்த கட்ட இது போராட்டம் இந்த மாதிரிலாம் வரும். எல்லாமே சீக்கிரமே ரிசல்ட்டை நோக்கி போவாங்க, ப்ராசஸிங் பண்ணி விடுவாங்க. ஸோ வந்து கவலைப்படாதீங்க, சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.